ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மிதுன லக்ன அன்பர்களுக்கு சனி ராகு நட்சத்திர பரிவர்த்தனை, அதாவது சனியினுடைய நட்சத்திரத்தில் ராகுவும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சனியும் கும்பராசியிலும் மீனராசியிலும் அந்த மாறி பரிவர்த்தனை யோகத்தை தருகிறார்கள். இப்போ இந்த மிதுன லக்னத்திற்கு சனி நமக்கு பணம் தரக்கூடிய ஒரு கிரகம். ராகு என்பது உளவியல் சார்ந்த கிரகம், அதாவது மன ஈடுபாடு, சிந்தனை, செயல்திறன், நம்முடைய கலைகள், கிரியேட்டிவிட்டி மைண்டு, குழந்தை, இது சார்ந்த விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் தான் ராகு. பூர்வீகம், தந்தை வர்க்கம், நம்ம அந்நிய நபர்களோட பழக்க வழக்கம், இது எல்லாமே ராகு குறிக்கிற கிரகம். அப்படிப்பட்ட ராகு அந்த இடத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக ஆற்றலை ப்ளஸ் பாயிண்ட் பண்ணுற இடத்துல இருக்கார், அதாவது மீனராசியில் இருக்கார். பட் இருந்தாலும் கூட அது சனியினுடைய நட்சத்திரத்தில் அப்படியே பேக் ஆகுறார். சனி ராகுனுடைய நட்சத்திரத்தில் பேக் ஆகுறார். இப்படி நம்முடைய லக்னத்திற்கு 9, 10ஆம் இடத்துல இந்த பரிவர்த்தனை நிகழ்வது அப்படிங்கிறது சனியினுடைய ஆற்றல் கெட்ட ஆற்றலாக நமக்கு வெளிப்படுது. இப்போ மிதுன லக்னத்துக்கு தனஸ்தானம் அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிறது, சேமித்து வைக்கிறது, நம்மளுடைய தொழில் வளர்ச்சி, இதையெல்லாம் குறிக்கிற ஒரு அமைப்பு, ஒரு பலம் சனிக்கிட்ட இருக்கு. அது கெட்ட ஆற்றலாக வெளிப்படும் போது சேமிப்புக்கு தடையாக இருக்குது. சர்வீஸ், ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்வீஸ் சம்மந்தப்பட்டதில் வேலை பார்க்குறதுல வரக்கூடிய இடைஞ்சல்களை காட்டுது. சொந்த தொழில் பண்ணுறோம், ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், ட்ரேடிங் பண்ணுறோம், மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், அல்லது அந்த மாதிரியான தயாரிப்பு கம்பெனிகளில் போய் நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம், பதவிகளில் இருக்கோம் அப்படின்னா கூட அந்த ஒரு ஆளுமை திறன் பாதிக்கப்படுது சனினால். அப்போ இந்த சனியினுடைய அந்த ஆளுமை திறன் பாதிப்பு என்பது நமக்கு இன்னும் ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறனால அது தீவிரமாகுதுன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதனால் நமக்கு என்ன அப்படின்னா, ராகுவே ஒரு பாவகிரகம்னு ஜென்ரலாக சொல்லுவோம். அதில் சனியும் சேரும் பொழுது இந்த 2 பேருமே பரிவர்த்தனை ஆகும்போது ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை பிரம்மாண்டமாக டெவலப் பண்ணி காட்டக்கூடிய ஒரு அதிகாரத்தை சனி பெற்று விடுகிறார். அதனால் அந்த பிரச்சனைகளுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா, நமக்கு பொருளாதார ரீதியாக நமக்கு மேன்மை வேணும், வேலை ரீதியாக நமக்கு நல்லா இருக்கணும், தொழில் பலம் நமக்கு கெடாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சனியை ஆக்டிவேட் பண்ணணும். நம்மளுக்கு உண்டான சனியினுடைய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னா பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. நமக்கு உண்டான பண விருத்தி, வேலை வாய்ப்பு, தொழில் பலம், அந்தஸ்து, கௌரவம், ப்ரொமோஷன், இதையெல்லாம் சனி தான் கொடுக்குறார். அப்போ இந்த நட்சத்திர நாட்களில் நம்ம சனீஸ்வரரை வழிபடுறதும், சனியினுடைய தெய்வங்களான ஆஞ்சநேயர், முனீஸ்வரர், கருப்பராயன், சாஸ்தா, இது மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்வதும் நமக்கு இந்த காலகட்டத்தில் இது வரும். இந்த நாட்கள் 85 நாட்கள், அதாவது வரக்கூடிய அக்டோபர் 3ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த 2 கிரகமும் சார பரிவர்த்தனைகள் தான் இருக்கும். அப்போ இந்த 85 நாட்களில் நாம் போடக்கூடிய செயல் திட்டங்கள், அமைப்புகளில் ஒரு லாக் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை உற்பத்தி சார்ந்து டெவலப் பண்ணான்னு நினச்சா அது வேகமாக வளராது. அதே நேரத்தில் இப்போ கமிஷன் வேலை செய்கிறீங்க, ஒரு கன்சல்டிங்கில் இருக்கீங்க, ஒரு கம்யூனிகேஷன் லைனில் இருக்கீங்க, ஒரு மூளை உழைப்பு சார்ந்த பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா கூட அதுலேயும் கொஞ்சம் காலதாமதங்கள் பிரேக் பண்ணி கொடுத்துருக்கு. அப்போ நமக்கு 9ஆம் இடம், 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஜென்ரலாக பார்த்தோம்னா நம்ம நல்ல ஸ்தானங்கிற நினைப்பு இருக்கும் நம்மகிட்ட. ஆனால் சனி ராகு அதனுடைய நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஒரு ஆற்றலை ஒருவர் தடுக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அதை பார்த்து நம்ம அந்த நாட்களில் அவசரப்படாமல் ரிஸ்க் எடுக்காத வேலைகளை தான் நம்ம எடுத்துக்கணும். ரிஸ்க் எடுக்கிற வேலைகளை எடுத்தோம் அப்படின்னா காலதாமதமாகும்.
ரெண்டாவது, இப்போ சனியை பொறுத்த வரைக்கும் மந்தம், சுறுசுறுப்பு இல்லாமல் மெதுவாக நகரக்கூடிய கிரகம். அவர் வந்து பொருளாதார ரீதியில் எனக்கு இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பணம் வரணும் அப்படின்றது நாமளாக மனசு கணக்கு போட்டுட்டு ஒரு வேலை செய்யுது. அதில் வந்து தேவையில்லாமல் காலதாமதமாகிறதுனால வரக்கூடிய லாபம் தட்டி போகிறதும் அது நஷ்டமாகிறதும் காரிய தடையாக போய்கிட்டு இருக்கிறதுலையும் நம்ம கவனம் செலுத்தணும். அதுதான் இப்போ சனியினுடைய வேல்யூ வந்து நம்ம கம்மியாகிறத காட்டுது. அதே போல் இப்போ நம்ம வந்து ஒரு இடம் விட்டு இடம் மாற முயற்சி பண்ணுறோம், ஒரு அக்ரிமெண்ட் போடணும், ஒரு பிரயாணங்கள் போகணும், பூர்வீகம் சார்ந்த சில முடிவுகள் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கு. இப்போ காலதாமதம் ஆகிட்டோம். இப்போ தந்தை வர்க்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ தந்தைகிட்ட இருந்து ஆக வேண்டிய காரியங்கள் அப்படியே பிளாக் ஆகும். அதே போல் ஒரு வெளிநாட்டு படிப்புக்கு போகிறோம் அப்படின்னா, அந்த வெளிநாட்டு தொடர்பில் வந்து அதை வழிநடத்துறதுக்கு நம்மளால் முடியாமல் போயிருக்கு. தாயார் உடல்நிலை இது சார்ந்து சில ட்ரீட்மெண்ட்டுகள் போக வேண்டியிருக்கும். தாயார் சம்மந்தப்பட்ட உறவு முறை, அதே மாதிரி சொந்தமாக வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, இது சம்மந்தப்பட்டதில் இப்போ ஒரு லோன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த லோன்னால நமக்கு வந்தால் தான் காரியமாகுங்கிற நிலையில் அந்த லோன்னால டிலே ஆகிக்கிட்டு இருக்கும். அதில் தாமதப்படும். இப்போ குழந்தைகள் அப்படின்னு நலன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய படிப்பு காரியங்கள், வளர்ச்சி, ஆரோக்கியம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் தொய்வு இருக்கும். அதனால் நமக்கு கொஞ்சம் அதிருப்தியான மனநிலை ஏற்படும். இப்போ வேலை செய்கிறது, வேலை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுல நமக்கு கொஞ்சம் டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் வந்துட்டு போகும். அதை வந்து நம்ம ஈகோ அந்த இதை டெவலப் பண்ணாமல் கொஞ்சம் பாதுகாப்பாக இது பண்ணிக்கணும். நம்மளுடைய லக்னத்திற்கு சனி வந்து 8ஆம் வீட்டுக்கும் உடையவர், 9ஆம் வீட்டுக்கும் உடையவர். ஆனால் அவர் 9ல் இருக்காரு, ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. ஆனால் அவர் வந்து 10ல் இருக்கும்போது, அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது பணவரவு, தொழில் பலம், வளர்ச்சி இதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் அந்த நட்சத்திரத்துக்கு ராகுவை இருக்க சொல்லிட்டு சனி வந்து ராகுனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு டக் ஆஃப் வார் பண்ண நிலைமை வந்துருக்கு. அவர் கொடுக்கறத இவருக்கு எடுக்கிற மாதிரியும், இவர் கொடுக்கறத அவருக்கு எடுக்கிற மாதிரியும் வந்துருக்கு. அதனால் இந்த காலகட்டங்களில் இப்போ சனியினுடைய நேச்சர் அப்படின்னா நிதானமாக யோசிக்கிறது, மந்தமாக செயல்படுறது, உழைப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது அவர் வந்து ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக ரொம்ப ஆக்டிவாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட தொழில் சார்ந்த டைமில் ப்ரொடக்ஷன் வரணும் அப்படின்னு ஃபேக்ட்ரி லைனில் டெவலப் ஆகணுன்றதுலாம் இப்போ மந்தமாக போய்கிட்டு இருக்கும். அதனால் இடமாற்றங்கள் முயற்சி பண்ணுறது, பிரான்ச்சஸ் அதிகமாக ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே அதை கொஞ்சம் தடை போடும். அதனால் இப்போ நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறது பூச மனுஷன் உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் சனி வழிபாடுகளை பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ராகுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரம்மாண்டமான கற்பனைகளை கொடுப்பார ஒழிய அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ராகு வந்து ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது அல்லது நம்ம லக்னத்திலேயோ 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ 3ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ இந்த ஸ்தானங்களில் இருக்கும்போது தான் ராகுனுடைய பாசிட்டிவ்னஸ் நமக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து அவர் அதிருப்தியான ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த சனியினுடைய செயல்பாடுகளையும் டிஸ்டர்ப் ஏற்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதிகமான ஈடுபாடு, அதிகமான வளர்ச்சி, பெரிய லெவலில் இன்வால்வ் ஆகிறது எல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறது எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த காலகட்டத்தை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.